வாழ்த்துக்கள், சோஸ்திரங்கள். இன்னைக்கு தேதி 22/10/2025. ஆம்பூரிலிருந்து மீரா டைம்ஸ் சுதாகுமார். கடந்த சபை சங்க தேர்தல்களுடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும். எப்படி வட்டங்களில் ஒரு வெற்றியை அடைந்தார்களோ அதே போல வெற்றி தான் அந்தந்த சபை சங்கங்களில். பட் கொஞ்சம் கடுமையான போராட்டமாகத்தான் அங்கே நாகர்கோவிலுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இருந்தது, நாம் பார்க்க முடிந்தது. நாளை 23/10/2025 ஆம்பூர் காதுகளாதோ அந்த மாற்றுத்திறனாளி அந்த பள்ளியில் அதான் இந்த தேர்தல் காலை 9 மணி முதல் 3 மணி வரை என சொல்லப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 86 திருச்சபைகள், 324 வாக்காளர்கள். இதுதான் இந்த 5 வட்டங்களையும் சேர்த்து, அதாவது ஆம்பூர், கர்நாடகா, மெட்ராஸ், மேல்பட்டி, வாணியம்பாடி. இதில் தான் ஒரு மும்முனை போட்டி. ராஜகம்பீரம் அணி சார்பாக போதகர் அருள் திரு LSD கிளாசன் பிரேம்குமார், போதகர் திரு எல்லப்பனோட அணி சார்பாக போதகர் திரு சித்தார்த் அவர்கள். மூன்றாவது ஆக இருக்கும் அணி, அதாவது அவர் கல்சல்ராஜோட அணின்னு சொல்லலாம், லாரன்ஸ் சிம்பராஜ் அணின்னு சொல்லலாம், சாம் செல்லப்பாண்டியன் அணின்னு சொல்லலாம். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக கடந்த முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்று 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்த போதகர் இமானுவேல் சபாபதி அவர்கள் ஒரு வேட்பாளர். இந்த தலைவரோட பேச வேண்டிய சொல்ல நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கங்க, ஏன்னா உங்களுக்கு வேட்பாளர்கள் யார் அப்படின்னு தெரியும். ராஜகம்பீரம் போதகர் அருள் திரு ராஜகம்பீரம் அவர்களோட அணி சார்பாக போதகர் அருள் திரு LSD கிளாட்சன் பிரேம்குமார் இளைஞர்களின் நம்பிக்கையோடு அந்த அணியிலேயே பயணித்துக் கொண்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஒரு வளர்ச்சியோடு ஒரு இடத்துல சென்றிருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, இருக்கிற உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு. இது ஒரு கருத்து கணிப்பு இல்லை. எதற்காகனா, நகராட்சி மூலமாக கழிவுநீர் பைப் லைன் ஒன்று ஏறக்குறைய ஒரு 800-900 மீட்டருக்கு நம்ம மிஷின் காம்பவுண்டோட புதைச்சிட்டாங்க. அது எதிர்த்து பலர் குரல் கொடுக்கும்போது நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து குரல் கொடுத்து அவைகளை மீண்டுமாக பெயர்த்தெடுத்து வெளியனுப்பி மிக முக்கிய ஒரு காரணமாக அன்று அவர் இருந்தார். அவரோடு பலர் இருந்தார்கள். இந்த ஒரு விஷயம். அடுத்தது, நம்முடைய பெதஸ்தா மருத்துவமனைக்கு சீர் வச்சுட்டாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக. முதல் நாளாக அவர் தான் குரல் கொடுத்தார், நிற்க வச்சார், போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை செய்ய வேண்டியவர்கள் யாருன்னா சபை சங்க நிர்வாகமோ அல்லது ILC நிர்வாகத்தில் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் போட்டாங்க அப்படி நின்னார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த சம்பவம் நடக்கும்போது கண்காடியா நடுநிலை பள்ளியோட ஆண்டு விழா, அதற்கு அன்றைய ஆம்பூர் சபை சங்க தலைவரும் ILC-னுடைய பெருந்தலைவர் அவர்களும் இருவரும் அந்த அந்த பிரச்சனை நடக்கும்போது உள்ள வராங்க. அவர்கள் போவதற்கு வழி இல்லாமல் அவர்கள் இந்த ஆசனாப்பட்டு சாலை வழியாக பெத்லேகேம் 7வது வதி வழியாகவோ அல்லது 10வது வழியாகவோ அந்த பள்ளியோட ஆண்டு விழாவில் கலந்து கொண்டாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கணும். அதற்கு குரல் கொடுத்தவர். அடுத்தது, நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் பல பொருட்கள் திருடப்பட்டு கொண்டு போய்பட்டு ஒரு இடத்துல போடுறாங்க. அதை அவர் போய் சண்டை போட்டு எடுத்துன்னு இன்றும் அதை வைத்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன கிரவுண்டில் ஒரு கால்வாய் கழிவுநீர் போகிறதுக்கு வழி தெரியாமல் இந்த தண்ணீர் கிரவுண்ட் உள்ள இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்கடையாகவே பாம்பாயிருக்கும். இதை கேட்க வேண்டியவர்கள் சபை சங்கமும் ILC நிர்வாகமும் அவனை கேட்டால் இல்லை, இது ட்ரஸ்டோட கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எதிர்த்து அன்னைக்கு குரல் கொடுத்தது நிற்க வைக்கப்பட்ட இது இவ்வளவு களப்பணிகள். மரங்கள் வெட்டும் போதும் இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
ஒருத்தர் அங்கங்கே போராடி இருப்பாங்க. ஸோ இவ்வளவு துணிவு மிக்க ஒரு நபர் நம்மளுடைய ஐஎல்சிக்கு இப்பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதற்காகத்தான் இது. மற்றவர்களை நான் குறை சொல்லவில்லை. கடந்த முறை 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த இமானுவேல் சபாபதி என்பவர் என்ன செஞ்சார்ன்றது தான் ஒரு கேள்வி. எல்லப்பள்ளி சார்பாக ஒருவர் செய்யலாம். ஆனால் அவருக்கு பின்புலமாக இருப்பவர்களை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை அவர்கள் ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்றதில்லை. கடந்த முறை ஆட்சியை பிடித்த பிறகு நம்முடைய ஆம்பூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருந்தலைவர் அவர்கள் என்ன இந்த ஆம்பூர் சபை சங்கத்துக்கு செஞ்சிட்டார்? ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ஒன்றுமே செய்யப்படவில்லையே. இதனோட ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான். ஆகவே என் அருமை வாக்காளர் பெருமக்களே, ஏறக்குறைய 86 திருச்சபை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். இது அணிக்கான வாக்குகள் அல்ல, இது ஆம்பூர் சபை சங்கத்திற்கான வாக்குகள். நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளை ஜெபித்து யார் வந்தால் நலமாக இருக்கும் என்பதை சிந்தியுங்கள். அதே போல இன்னொரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சூழலில் ஏற்கனவே வட்ட தேர்தலில் ஆம்பூர் சபை சங்கத்தின் சார்பாக ராஜகம்பீரம் அணி 15 ஆம்பூர் சபை சங்க உறுப்பினர், அது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் 15 பேரில் 10 நபர்கள் இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த 10 நபர்களோடு ஒருங்கிணைந்து இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகம் ஒரு சூழ வந்தால் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த முறை சபை சங்கத்தில் தலைவர் ஒரு பக்கம், செயலர் ஒரு பக்கம், துணைத் தலைவர் ஒரு பக்கம், இணை செயலர் ஒரு பக்கம், பொருளாளர் ஒரு டீமாக இருந்ததுனால இங்கே குழப்பங்கள் 3 ஆண்டுகளாக. அந்த ஒரு குழப்பம் இதுவரை வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்திற்கு வந்தால் ஆம்பூர் சபை சங்கம் கட்டி காக்கப்படும், கட்டுக்கோப்பாக இருக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திருச்சபை மக்களே, வாக்காளர்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். இன்றைய சூழல் நாம் வெற்றி அடைந்தால் மாத்திரமே ஐஎல்சியோட நிர்வாகத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி பிறப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் இந்த வெற்றிகள் தீர்மானிக்காது, ஆனால் மாற்றத்திற்கான ஒரு வழியை உருவாக்கும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைகளின் நலனுக்காக, ஐஎல்சியுடைய சொத்துக்களின் நலனுக்காக மீரா டைம் சுதாகுமார் ஆம்பூரிலிருந்து இது பதிவிடுகிறேன். நன்றி திருச்சபை மக்களே. சிந்தித்து வாக்களியுங்கள், ஜெபித்து வாக்குங்களே. நன்றி.